நம்ம எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் கண்டோம் ஏற்கனவே ரோமர் 8ஆம் அதிகாரம் விசுவாசிக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற நிச்சயத்தை கொடுக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசியா இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதுதான் அதனுடைய கருத்தே. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றால் என்ன? நரகம் இல்லை, தண்டனை இல்லை, நரகத்தின் அக்கினி கிடையாது, தேவனுடைய கோபாக்கினை அந்த விசுவாசியின் மீது வரப்போகிறது கிடையாது. தேவன் அந்த விசுவாசிக்கு எதிராக இல்லை, அவனுடைய பட்சத்தில் இருக்கிறார், அவனுக்காக இருக்கிறார், அவனுடைய பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவர் அந்த நிச்சயத்தை அங்கே ஊட்டுகிறார். அதை 1ஆம் வசனத்தில் சொல்லிட்டு, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை இன்னும் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பலவிதமான ஆதாரங்களோடு சொல்லுகிறார். 14ஆம் வசனத்துக்கு வரும்போது ஒரு ஆதாரத்தை என்ன சொல்லுகிறார் என்றால், ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை விசுவாசிக்கு என்றால், விசுவாசி தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறான், ஆகையால தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளாய் இருக்கும்போது எப்படி ஆக்கினை தீர்க்க இருக்க முடியும்? நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். யார் தேவனுடைய புத்திரர்? எப்படி நாம் தேவனுடைய புத்திரர் என்று நமக்கு தெரியும்? முதலாவது ஆதாரம் அதற்கு, எவர்கள் தேவனுடைய புத்திரரோ அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், அல்லது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இதுதான் ஆதாரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப யார் பிள்ளைகள்? யார் பிள்ளைகள் என்று சொன்னா, யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகள். உடனடியாக இன்னொரு கேள்வி எழும்புகிறது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், அப்படியானால் ஆவியினால் நடத்தப்படுகிறது என்றால் என்ன என்கிற கேள்வி எழும்புகிறது. ஆவியினால் நடத்தப்படுறதுனா என்ன? எனக்கு தரிசனமும் சொப்பனமும் பெரிய தீர்க்க தரிசனமும் அல்லது வானத்துக்கு ஏறுறதும் பாதாளத்துக்கு இறங்குறதும் இப்படிப்பட்ட அனுபவங்கள், இப்படி எடுத்துக்காட்டான சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேணுமா? ஆவியானவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தால் என்ன நடக்கிறது? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன? என்ன அர்த்தத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் நான் ஆவியினால் நடத்தப்படுறேன்? எந்த விதத்தில் நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்கிற கேள்வி எழும்புகிறது. அதற்காக தான் போன வாரம் போதித்தோம். பல காரியங்களை சொன்னேன். ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்றால் சத்தியத்தின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறோம். அதான் முதல் காரியம் சொன்னேன். சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஆவியானவர் நடத்துவார். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். ஆவியானவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம ஆவியானவர் எப்போதும் சத்தியத்துக்கு ஏற்றவாறு தான் பேசுகிறார். சத்திய ஆவியானவர். ஐயால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியானவர் சொன்னார்னு ஜனங்க எல்லாத்துக்கும் ஆவியானவர் சொன்னார்னு சொல்லிடுறாங்க. குறிப்பாக ஆவிக்குரிய சபைகளிலே மக்களுக்கு ஆவியானவர் சொன்னார்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா அதுக்கு மறுப்பு பேச முடியாது என்கிற ஒரு நிலைதான் ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் இருக்கிறது. அது தவறு. ஆவியானவர் சொன்னார்னு ஒருத்தர் சொன்னா அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா, அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்றதை பார்க்கணும். ஏன்னா சத்திய ஆவியானவர் சத்தியத்தின்படி தான் நடத்துவார். அப்ப ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் சத்தியத்தின்படி நடத்தப்படுகிறார்கள். அது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் சொன்னேன், அவர்களுக்கு ஆவியானவர் சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு. இந்த இன்டலெக்சுவல் அறிவு கிடையாது, அறிவுபூர்வமான ஒரு காரியம் கிடையாது. உள்ளே ஆவியிலே நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த உள்ளான அறிவை தேவன் கொடுக்கிறார். மூன்றாவது சொன்னேன், ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தும் போது அவன் தேவனை குறித்தே அறிந்து கொள்ளுகிறான். தேவனை குறித்த அறிவு அவனிடத்தில் காணப்படுகிறது. அதன் மூலமாக அவன் ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்று சொல்லலாம். நாலாவது, ஆவியானவர்
ஒருவரை நடத்தும் போது அவனுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்த்துதல் அவனுக்கு இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் வரும்போது கண்டித்து உணர்த்துவாராம். எதை குறித்து? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வரும்போது முதலாவது ஆவியானவர் அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். அவனை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். ஐந்தாவது, இயேசு யார் என்பதை குறித்தும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் ஒரு அறிவை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை வெளிப்படுத்ததான் ஆவியானவர் வந்தார். ஆகையால் ஆவியானவர் ஒருவனை நடத்தினால் அவன் இயேசுவை குறித்த ஒரு ஆழமான அறிவை உடையவனாயிருப்பான். இயேசு யார், இயேசு எதற்காக வந்தார், எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான அறிவு அவனுக்கு இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆறாவது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி செல்லும்படியாக நம்ம இன்னும் ஆழமான சத்தியங்களுக்குள் அவர் நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர் அவர் ஆழமான சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறார் என்று பார்த்தோம். அதோடு நிறுத்தினோம். இன்னும் தொடர்ந்து நாம் செல்வோம். இன்னொரு விதத்தில் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அதாவது நம்முடைய விருப்பங்களை அவர் ஆட்கொள்ளுகிறார். நம்முடைய விருப்பங்களிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். முன்னே வித்தியாசமான காரியங்களை நாம் விரும்பினோம். இப்பொழுது முற்றிலும் வித்தியாசமான காரியங்களை நாம் விரும்புகிறோம். முன்னே இருந்த விருப்பங்களுக்கும் இப்பொழுது நமக்கு இருக்கிற விருப்பங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு திருப்போம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தையும் செய்கையையும் தேவன் உண்டாக்குகிறார். ஆவியினால் ஒருவன் நடத்தப்பட்டால், ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்து ஒருவனை நடத்தினால், அவனுடைய விருப்பமும் செய்கையும் அவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறான் என்பதை திட்டவட்டமாக காண்பிக்கும். அவனுடைய விருப்பமும் செய்கையும் தெய்வீகமானதாயிருக்கும், தேவனுக்கு ஏற்றதாயிருக்கும். தேவனுடைய அன்பினால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு அவன் காரியங்களை விரும்பி அவன் செய்வான். இது 7வது காரியம். இப்பொழுது இன்னும் தொடர்ந்து நாம் படிப்போம். ஆக 7 காரியங்களை சொன்னோம். எப்படி ஒரு மனுஷனை ஆவியானவர் நடத்தினால் இந்த மனுஷனை ஆவியானவர் தான் நடத்தினார் என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பது குறித்து 7 காரியங்களை நாம் திட்டவட்டமாய் சொன்னோம். இந்த காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் அப்படி நடக்கிறது. உங்களில் அநேகர் அதை உங்களுடைய வாழ்க்கையில கண்கூட நீங்கள் காண்கிறீர்கள். முன்னே இருந்த ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆளு வேற. முன்ன இருந்த விருப்பங்கள் வேற, இப்ப இருக்கிற விருப்பம் வேற. முன்ன இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியாது, இப்போ இயேசுவை பற்றி ஒரு பெரிய அறிவு. தேவனை குறித்து ஒன்றும் தெரியாமல் இருந்தது, இப்போ பெரிய அறிவு, ஆழமான சத்தியங்களை குறித்த அறிவு. இப்படியெல்லாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்மிடத்தில் காணப்படுகிறது அல்லவா? இதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுடைய அடையாளம். இது உள்ளவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். இப்ப இன்னும் கொஞ்சம் இதை தாண்டி போவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனத்திலே. அதை வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதாம். 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 18ஆம் வசனம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அது மட்டுமல்லாமல் 25வது வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியினால் நடத்தப்படுவதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நடந்து கொண்டால் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதாம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஒரு பெரிய போராட்டம் மனுஷனிலே நடந்து கொண்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சித்துக் கொண்டிருக்கிறது. இச்சை என்கிறது ஆங்கிலத்தில் லஸ்ட் என்று வருகிறது. இந்த லஸ்ட் என்கிற வார்த்தை, இச்சை என்கிற வார்த்தை ஒரு ஸ்ட்ராங் டிசையர், ஒரு தீவிரமான ஆசை,
ஒரு ஆழ்ந்த ஆசையை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறது. லஸ்ட் என்று சொல்லுகிறது ஒரு கன்சியூமிங் டிசையர், நம்மை அப்படியே பட்சித்து போடுகிற ஒரு ஆசை, நம்மை ஆட்கொள்ளுகிற ஆசை, நம்மை அப்படியே ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு ஆசை. சாதாரண ஆசை இல்ல, இந்த ஆசை நம்ம ஆளையே பிடிக்குது அப்படியே, அப்பேற்பட்ட ஆசை. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக அப்படியே நம்மை பிடித்து கையாள பார்க்கிறது. மாம்ச இச்சைகள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த ஆசைகளால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி எப்படியாவது அவைகளினால் நம்மை ஆள வேண்டும், அவைகள் நமக்கு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று மாம்சம் இச்சிக்கிறது. ஒரு பெரிய ஒரு பெரிய ஆர்வத்தோடு மாம்சம் வேலை செய்துட்டு இருக்குது மனுஷனுக்குள்ள. இருக்கிறீங்களா? யாரை குறித்து பேசுகிறது? விசுவாசியை குறித்து. விசுவாசிக்குள்ள மாம்சம் என்ன பண்ணுதான்? வேலை செஞ்சு கொண்டிருக்குது. எப்படியாவது இவனை பிடிச்சிடணும், எப்படியாவது இவனை உலக கவலைகளால் நிரப்பணும், உலக ஆசைகளால் நிரப்பணும், உலகத்துக்கு அடுத்த காரியங்களால் நிரப்ப வேண்டும், எப்படியாவது இவனை உலகத்தின் பக்கம் இழுக்க வேண்டும், இவனுடைய வாழ்க்கையே அப்படியே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் இந்த ஆசைகள்னால, உலக பிரகாரமான காரியங்களால அப்படின்னு சொல்லி மாம்சம் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கு. ஆனால் தான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்ப்பீங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளாமல், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளாமல் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா மாம்சத்துக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். மாம்சம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக அவர்கள் இடம் கொடுத்து அது அழைக்கிற பக்கம் போய் அதோடு ஒத்துழைத்து அப்படி செய்கிறபடினாலே மாம்ச இச்சையினால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அதற்கு எதிராக ஆவியும் இச்சிக்கிறதாம். இதுதான் நற்செய்தி. விசுவாசிக்கு மாம்சம் உள்ள இருந்துகிட்டு பெரிய வேலை செய்துட்டு இருக்குது, இது நம்மளை பிடிச்சி இழுக்குது இல்லை, அதை விட பெரிய சக்தி ஒன்று நமக்குள்ள இருந்து கொண்டு ஆவியும் இச்சிக்கிறது. மாம்சம் எவ்வளவு தீவிரமாக நம்ம இழுக்க பார்க்கிறதோ, உலகத்தின் பக்கம் இழுக்க பார்க்கிறதோ, உலகத்தின் கவலைகள், உலகத்தின் கரிசனைகள், உலக ஆசைகள், இவைகளின் பின்னால மாம்சம் இழுக்க பார்க்கிறது ஒரு பக்கம். ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணுகிறாரு? இன்னொரு பக்கம் இழுக்கிறாரு. இதனாலதான் நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கு ஜெயம் உண்டு என்று. இந்த போராட்டத்தில் நீங்க மாம்சம் இழுத்து கொண்டிருந்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் உங்க சக்தி, உங்க பலன் தான், வேற ஒண்ணும் கிடையாதுன்றதா நிச்சயம் தோல்விதான். ஆனால் உள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறபடினாலே அவர் மிகுந்த வாஞ்சியோடு உங்களை இன்னொரு பக்கம் இழுந்து கொண்டிருக்கிறார். மாம்சம் எப்படி ஒரு தீவிரமா உங்களை எப்படியாவது அடுத்த பக்கம் கொண்டு போகணும்னு பார்க்குதோ, அதை விட தீவிரமாக ஆவியானவர் உங்களோட உள்ள இருந்து கொண்டு இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாலே ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஜீவியம். இந்த ஆவியோடு நாம் ஒத்துழைத்தால், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோடு ஒத்துழைத்து ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்போம், பாவம் செய்யாமல் இருப்போம், பாவத்தில் விழாமல் இருப்போம், பாவத்தின் காரியங்களில் ஈடுபடாமல் இருப்போம். அது ஒரு பெரிய காரியம் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு முடியாத ஒரு காரியம் கிடையாது. விசுவாசி, ஒவ்வொரு விசுவாசிக்கு அது முடியும். ஏன்னா ஆவியானவர் ஏற்கனவே அந்த பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். அவனை மாம்சம் ஒரு பக்கம் இழுத்தாலும் ஆவியானவர் இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். அவனால முடியும். ஏனென்றால் ஆவியானவரே உள்ளிருந்து அவனுக்கு உதவி செய்கிறார். இதை அவன் விசுவாசித்து இவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறான். யாக்கோபிலே இது ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 4:5. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இங்கே ஆவியானவர் நமக்குள்ள இருந்துகிட்டு எப்படி இருக்கிறார், அவருடைய ஆட்டிடியூட் என்ன என்கிறதை இங்கே சொல்லுகிறார் யாக்கோபு. பாருங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் வாசமாயிருக்கிறார்? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆங்கிலத்திலே lusteth to envy. The spirit who dwells in us lusteth even to envy அப்படின்னு இருக்குது. இந்த lusteth to envy என்ற வார்த்தை அநேகருக்கு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது. என்ன, ஆவியானவர் இச்சிக்கிறாரா? ஆவியானவர் envyனா jealousy, ஒரு விதமான பொறாமை என்கிற வார்த்தை போல அங்க வருது. with jealousy, jealous envy என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொறாமையோடு நடந்து கொள்கிறாரா நம்மை குறித்து ஆவியானவர்? நம்மை குறித்து ஒரு பெரிய பொறாமை உடையவராக இருக்கிறார். நம் பேர்ல பொறாமை இல்லை, நம்மை குறித்து அவர் பொறாமைப்படுகிறார். அதாவது
நம்மை வேறொன்று இழுத்து விடக்கூடாது, நம்மை வேறொன்று வந்து இழுத்து கொண்டு போய் ஆதிக்கம் செலுத்தி விடக்கூடாது என்று நம்மை குறித்து அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதை தான் இங்கிலீஷ்ல அப்படி சொல்லிட்டாங்க. அது ரொம்ப புவர் டிரான்ஸ்லேஷன், ரொம்ப மோசமான டிரான்ஸ்லேஷனு. அதுக்கு பல விதமான மொழிபெயர்ப்புகள் அதுக்கு பின்னால கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாந்தத்தில் இப்ப மார்ஜின்ல நிறைய போடுறாங்க. அதை ஆகையால் அதை விட நல்ல டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. தமிழ்ல அந்த பிரச்சனை கிடையாது. ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இங்க ரொம்ப தெளிவா இருக்குது. வைராக்கிய வாஞ்சைனா என்ன? நம்மை குறித்த ஒரு வைராக்கியம், நம்மை குறித்த ஒரு கரிசனை. என்ன கரிசனை? நாம் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும், நாம் தேவனுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், நாம் இந்த வாழ்க்கையின் பாவங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சையை ஆவியானவருடையவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்கள் பாவத்தை ஜெயிக்க வேண்டும், நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் ஜெயிக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தத்தில் ஜீவிக்க வேண்டும் என்கிறது குறித்து ஒரு பெரிய ஒரு வைராக்கிய வாஞ்சி அவருக்கு இருக்குது. ஒரு பெற்றோருக்கு பாருங்க, பிள்ளைகள் பேர்ல ஒரு வைராக்கிய வாஞ்சி இருக்கு. நான் இவனை டாக்டர் ஆக்கி காமிக்கிறேன், அல்லது ப்ரொஃபஸர் ஆக்கி காமிக்கிறேன், என்னமோ ஆக்கி காமிக்கிறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கிய வாஞ்ச பெற்றோர்களுக்குள்ள. பிள்ளை நல்லா வரணும், நம்முடைய பேரை காப்பாற்றணும், நல்லா உயர்ந்து வரணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல வேலையில் அமரணும், நல்லா இருக்கணும்ன்ற ஒரு வைராக்கிய வாஞ்சை. வைராக்கிய வாஞ்சைன்னா ஒரு அபார கரிசனை, அளவு கடந்த கரிசனை அது குறிக்கிறது. அந்த வார்த்தை, அந்த லஸ்ட் டு என்வி என்ற வார்த்தை அதுதான் குறிக்குது. ஆங்கிலத்தில் அது எப்படியோ வேற மாதிரி போயிடுது. அதனால சிலருக்கு புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்குது. ஆவியானவர் தேவன் நம்மை குறித்து அவ்வளவு அளவு கடந்த கரிசனையை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அளவு கடந்த கரிசனை. என்ன கரிசனை? நாம் நல்லா வரணும். எப்படி நல்லா வர்றது? நாம் பரிசுத்தத்தில் ஜீவிக்கணும், நாம் சுத்தமானவர்களா இருக்கணும், நாம் தேவனுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும், நாம் பிசாசை ஜெயிக்கணும், நாம் செழிக்கணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து அளவு கடந்த வைராக்கியம் வச்சிருக்கிறாரு. வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாரு. ஒரு பெரிய ஆசை அவரை ஆட்கொண்டிருக்கிறது. அதன்படி நம் உள்ள இருந்து கொண்டு ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவமோ மாம்சத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய சிந்தைகளை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம இன்னொரு பக்கம் இழுக்கலான்னு பார்க்குது. ஆவியானவர் இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறாரு, மாம்சம் இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. இதுல யாருக்கு வெற்றி என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், நாம் ஆவியானவரோடு ஒத்துழைத்தால், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு, இந்த ஆவியானவர் உதவியை பெற்றுக்கொண்டு மாம்சத்துக்கு விரோதமாய் நாமளும் செயல்பட்டால், மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக நாமும் செயல்பட்டால் நிச்சயமாக விடுதலை உண்டு. அப்ப தேவனுடைய பிள்ளைன்னா யாரு? தேவனுடைய புத்திரர் என்கிறத குறித்து போதித்து வர்றார். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யார் தேவனுடைய பிள்ளைகள்? தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். தேவ ஆவியானால் நடத்தப்படுகிறதுனா யாரு? அதெல்லாம் சொல்லிட்டோம். என்ன தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறதுனா என்ன? அதை பற்றி பல காரியங்கள் சொல்லிட்டோம். அப்ப இங்க சொல்றதை பற்றி பார்த்தால், தேவனுடைய பிள்ளைனா யாரு? இந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு தன்னை இணங்கி ஒப்பு கொடுக்கிறவன். உள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, அந்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஆவியானவர் இழுக்கிற பக்கம் போறவன், அந்த ஆவியானவர் நடத்துகிற அந்த பக்கம் நடந்து செல்லுகிறவன், இந்த ஆவியானவருடைய நடத்துதலை பின்பற்றுகிறவன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அந்த ஆவியானவருடைய நடத்துதலை நாம் பின்பற்றி சென்றால் அந்த ஆவியானவர் பரிசுத்தமான பாதையில நடத்துகிறார். அவர் என்ன நம்மை பற்றி என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நம்மை புது சிருஷ்டிகளாய் மாற்றி இருக்கிறார். சரீரத்தில் பாவம் இன்னும் குடிகொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தை பொறுத்த வரையிலும் பாவம் இருக்குது. இன்னும் இந்த சரீரமே ஒரு நாள் மாறப்போகுது. முற்றிலுமாய் நாம் மாறப்போகிறோம். குளோரிபிகேஷன், மகிமைப்படுதல் என்கிற ஒரு நிலை நமக்கு வரப்போகிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் கூட அகற்றப்பட போகிறது. அப்பேற்பட்ட நாளுக்காக ஆவியானவர் நம்ம நடத்தி கொண்டு செல்கிறார். நாம் அசுத்தத்தில் வாழ வேண்டியவர்கள் அல்ல, பரிசுத்தத்தில் வாழ வேண்டியவர்கள். புது சிருஷ்டியா இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சரீரத்தில் பாவம் இன்னும் கொஞ்சம் குடிகொண்டிருந்தா கூட அந்த சரீர பாவத்தை இப்பொழுது மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு ஒரு நாளிலே சரீரம் கூட மாற்றப்பட்டவர்களாக, முற்றிலுமாய் மீட்கப்பட்டவர்களாய்
நாம் வாழும்படியாக அந்த ஒரு எண்ணை நோக்கி தான் நடத்தி கொண்டு போகிறார், அந்த ஒரு லக்கை நோக்கி நடத்தி கொண்டு போகிறார். அப்ப எப்படி நாம் இன்றைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்துகிட்டு ஒரு பக்கமா இழுத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். மாம்சம் ஒரு பக்கமா இழுக்குது, ஆவியானவர் இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் விசுவாசியின் நிலை. ஆவியானவருடைய கிரியை உள்ள இருக்குது, சரீரத்துல பாவம் இருக்கிறதுனால மாம்சத்தின் கிரியையும் அங்கே காணப்படுகிறது, மாம்சமும் ஒரு பக்கம் இழுக்குது. இப்படி ரெண்டு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது விசுவாசியின் வாழ்க்கையில. மாம்சத்தின் அந்த கவர்ச்சி, அந்த இழுப்பு ஒரு பக்கம் இருக்குது, ஆவியானவருடைய அந்த உந்துதல், அந்த நடத்துதல் இன்னொரு பக்கம் இருக்குது. இதுல ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் தான் விசுவாசி, ஆவியானவருடைய காரியத்துக்கு இணங்குகிறவன் தான் விசுவாசி. எப்படி ஆவியானவர் இதை எனக்குள்ள செய்துட்டு இருக்கிறாருன்னு எனக்கு எப்படி நிச்சயமா தெரியும்? ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கொண்டு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி எனக்கு நிச்சயமா தெரியும்? இது எனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறதா? இப்படி வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர் என்னை நடத்த வேண்டும், பரிசுத்தத்தில் நடத்த வேண்டும், செம்மையான பாதையில நடத்த வேண்டும் என்கிற ஆவியானவர் உண்மையாகவே எனக்குள்ள இருந்து நடத்துகிறாரா? எனக்கு எப்படி அது தெரியும்? நான் எப்படி அதை புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் என்று அநேகர் இன்றைக்கு கேட்கலாம். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். எப்படி நிச்சயமாக ஆவியானவர் நம்ம உள்ள இருந்து நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், நிச்சயித்துக் கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஆவியானவரால் நாம் நடத்தப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமாக சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையின் கண்ணோட்டமே வித்தியாசமானதா இருக்கும். எல்லாவற்றை குறித்த கண்ணோட்டம், பொதுவான நம்முடைய வாழ்க்கையின் கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்கும். Outlook upon life, general outlook upon life will be different, totally different from the unbeliever. நம்முடைய வாழ்க்கையின் கண்ணோட்டம் அவிசுவாசியின் வாழ்க்கையை காட்டிலும் வித்தியாசமானதா இருக்கும். அப்படித்தான் ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 12ஆம் வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பாருங்க, விசுவாசியை எப்படிப்பட்டவன் என்று விளக்குகிறார். உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவி என்று சொன்னால் உலக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, உலக காரியங்களில் ஈடுபடுவதற்கு, உலக காரியங்களிலே அட்டாச்சா இருப்பதற்கு, அதோடு ஒட்டி கொண்டு அதோடு சேர்ந்து போறதுக்கு அந்த ஆவியை பெறல. இந்த உலகத்தின் ஆவியை பெறல என்றார். நாங்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியை பெற்றிருக்கிறதுனால தேவனுடைய காரியங்களை அறியும்படி நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள மாபெரும் வித்தியாசம் இதுதான். அவிசுவாசி இந்த உலகத்தின் ஆவியை உடையவனாயிருக்கிறான், உலகத்தின் பக்கம் இழுக்கப்படுகிறான். உலக ஆசைகள், உலக காரியங்கள் அவனை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்றபடினாலே நாம் தேவன் பால் ஒரு ஈடுபாடு நமக்கு இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு இழுப்பு தேவன் பக்கம், தேவன் பக்கத்திலே ஒரு பெரிய இழுப்பு, அங்கே ஒரு ஈடுபாடு, நமக்கு ஆழமான ஒரு ஈடுபாடு அங்கே இருக்கிறது. இதுதான் பெரிய வித்தியாசம் விசுவாசிக்கும் விசுவாசிக்கும். விசுவாசி தேவன் பேர்ல ஒரு பெரிய ஈடுபாடை கொண்டிருக்கிறான், அவிசுவாசிக்கு அந்த ஈடுபாடு கிடையாது. அதைத்தான் அங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே மற்ற இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசி ஆவிக்குரிய சிந்தையை உடையவனாயிருக்கிறான், அவிசுவாசியோ மாம்ச சிந்தையை உடையவனாயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் கண்ணோட்டமே வித்தியாசம். எல்லாத்தையும் மாம்சத்தின்படி தான் பார்க்கிறான். ஆனா விசுவாசி எல்லாத்தையும் ஆவியின்படி காண்கிறான், ஆவியானவருடைய கண்ணின்படி காண்கிறான், தேவனுடைய வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் காண்கிறவனாயிருக்கிறான். இது குறித்து பல காரியங்களை நாம் ஒரு டெஸ்ட் பாறை உபயோகப்படுத்தலாம். எப்படி உண்மையாகவே ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கொண்டு வைராக்கிய வாஞ்சியோடு எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரா, அதை எப்படி நான் நிச்சயமா அறிந்து கொள்ளலாம் என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொன்னேன். பொதுவாக விசுவாசி என்றால் அவனுக்குள்ள ஒரு அவுட்லுக், இந்த உலக அவுட்லுக் அவனுக்குள்ள இல்ல, ஆவிக்குரிய அவுட்லுக் இருக்கு. உலக கண்ணோட்டம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டம் அவனுக்குள்ள இருக்குது. ஏன்னா அவன் உலகத்தின் ஆவியை பெறல, ஆவி தேவனிடத்திலிருந்து வந்து ஆவியை பெற்றிருக்கிறான் என்று. இப்ப குறிப்பாக சில காரியங்களை பார்ப்போம். ஒரு விசுவாசிக்குள்ள ஆவியானவர் இருந்து நடத்தினால், வைராக்கிய வாஞ்சியோடு அவன் நடத்தினால்,
அவனில் என்னென்ன காரியங்கள் காணப்படும், என்னென்ன விதத்திலே அவன் வித்தியாசமானவனாக இருப்பான் அவிசுவாசியை காட்டிலும், எந்தெந்த விதத்திலே அவன் அவிசுவாசியை காட்டிலும் வித்தியாசமானவனாக இருப்பான் என்பதை குறித்து பல காரியங்களை இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, விசுவாசி ஆவியினால் நடத்தப்படுகிறவன். அவன் மற்றவர்களோடு கூடி வந்து தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதை கேட்க அவனுக்குள்ள ஒரு ஆழமான விருப்பம் அவனுக்கு இருக்கும். பாருங்க, உலக பிரகாரமானவர்கள் இதை வெறுக்கிறார்கள். உலக பிரகாரமானவர்களுக்கு இது வந்து அர்த்தமில்லாத ஒன்றாக இருக்கிறது. அவர்களுக்கு போய் இதை பிரசங்கம் பண்ணா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் முழு பைத்தியக்காரரா இருப்பார் போல இருக்கு, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படிதான் அவர்கள் உலக பிரகாரமானவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த அறிவு எட்டாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் புரியாத ஒரு காரியமா இருக்கிறது. அவனுக்கு வந்து ஆலயத்துக்கு வா, உட்கார்ந்து வசனத்தை கேளுன்னு அவனுக்கு ஒன்றும் ஓடாது. அவனுக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் விளங்காது. இது எப்படி இருக்குதுன்னா, குருடனை பார்த்து வா ஒரு அழகான ஒரு சீனரி காமிக்கிறேன் உனக்கு, இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போ, நல்லா பார்த்து ரசிச்சுட்டு போனா, அவன் குருடனா இருக்கிறபடினாலே அவனுக்கு நீங்க எவ்வளவு அழகான சீனரியை காமிச்சாலும் அவனுக்கு அது விளங்க போறதில்லை. அவன் அதை பற்றி ஒன்றும் அதை ரசிக்க போறதில்லை. அதனுடைய அழகை அவன் பார்க்கவே முடியாது. ஆவிக்குரியபடி உள்ளவனுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த அழகை ரசிக்க முடிகிறது. இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை ஆழமாக ரசிக்க முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் அவன் அதை வாஞ்சிக்கிறான். கண் திறக்கப்பட்டவனாக இருக்கிறபடினாலே இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை இன்னும் ஆழமாய் காண, இன்னும் அதிகமாய் அதுல கவனம் செலுத்த அவன் விரும்புகிறான். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வர்றான், உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறான். வசனத்தை கேட்கிறது அவனுக்கு ஒரு அலாதி இன்பமா இருக்கிறது. எல்லாரோடையும் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பது என்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான காரியமா இருக்குது. உலக பிரகாரமான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது இருக்காது. அவன் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதை விரும்ப மாட்டான். சபையில இவ்வளவு நேரம் போதிக்கிறோம், நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சபையில போதிக்கிறோம். ஆனால் அவிசுவாசியை வைத்துக் கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு கண் திறக்கப்படவில்லை. சுவிசேஷ செய்தியை பேசும்போது அவன் கேட்கிறான், அவனுக்கு கண் திறக்கப்பட வேண்டும், ஆவியானவர் அவனை தொட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அவனுடைய கண்ணை திறந்தால் தான் நாம் சொல்லுகிறது என்ன என்பது அவனுக்கு விளங்க முடியுமே ஒழிய, அவன் நம்ம சொல்றதை கேட்டாக எனக்கு புரிஞ்சுக்கிச்சு, நாளில இருந்து நான் வந்துடுறேன், ஏசுநாதரை பின்பற்றேன்னு சொல்ற மாதிரி அந்த நிலையில் அவன் இல்லை. குருடனா இருக்கிறான், கண் திறக்கப்பட வேண்டும். ஆகிய விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆவியானவர் உள்ள இருந்து அவனை வைராக்கிய வாஞ்சையா நடத்துவாரானால் இந்த விதத்தில் முதலாவது நடத்துகிறார். அவன் போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்படியா அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சையை ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை குறித்த வாஞ்சை, அதை அறிய வேண்டிய வாஞ்சை, அதை ஆழமான விதத்தில் தேவன் ஏற்படுத்துகிறார். ஆகையால் தான் இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிறோம். 2வது காரியம், கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆவியானால் நடத்தப்படும் போது, ஆவியானவரால் நடத்தப்படும் போது அவர்கள் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியத்தை விரும்புவார்கள். மற்ற விசுவாசிகளோடு கூடி வருவதை விரும்புவார்கள். வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அவங்களோட இருப்பதையே விரும்புவார்கள். அது ஒரு பாருங்க பெரிய ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு குணாதிசயம். ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்பட்டால் அவன் மற்ற விசுவாசிகளுடைய நட்பை விரும்புவான். அவர்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறதை விரும்புவான். ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்பட்டால் அவனுடைய கவனம் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி இருக்கிறபடினாலே உலகத்தாரோடு பழகுகிறதை அவ்வளவாக அவன் விரும்ப மாட்டான். ஏன்னா அங்க அந்த மாதிரி காரியங்களை பேச முடியல, அவனால ஆவிக்குரிய காரியங்களை மற்றவர்களோடு சம்பாஷிக்க முடியவில்லை, அவர்களோடு ஆழ்ந்த விதத்தில் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசி மகிழ முடியவில்லை. ஆகையால் அவன் ஆவிக்குரியவர்களின் நட்பை விரும்புகிறான். எத்தனை பேர் சொல்றீங்க அது உண்மை என்று? ஐக்கியத்தை விரும்புகிறோம். ஆகையால் தான் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வந்துட்டு பேசாம போயிடக்கூடாது. ஆலயத்துக்கு பலருடைய நட்பை நாம் பெற வேண்டும், பலரோடு பேச வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசணும், கதை பேசுறது இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை பேச வேண்டும், நல்ல காரியங்களை பேச வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேச வேண்டும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஆழமான வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறது. இந்த வாஞ்சை இன்னொருவருக்குள்ள இருக்கிறது, மற்ற விசுவாசிகளுக்குள்ள இருக்குது. ஆகையால் இப்படிப்பட்ட வாஞ்சை உடையவர்கள் ஒன்றாய் கூடுகிறார்கள், ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறார்கள், அதிலே மகிழுகிறார்கள், அதிலே களி கூறுகிறார்கள். ஆவியானவர் இப்படி நடத்துகிறார் அந்த மனுஷனை. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு நட்புக்குள்ளாக நடத்துகிறார். அப்படிப்பட்ட
ஒரு நடத்துதல் அந்த வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற அந்த ஆவியானவரால் அவனுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, அவன் தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சியோடு ஒருவனை நடத்தினால் அவனுக்குள்ள ஒரு குணாதிசயம் கண்டிப்பாய் காணப்படும். அது என்னவென்றால், நான் தேவனுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பாருங்க, மனுஷனுடைய முதல் பாவம் என்ன? தேவனுடைய மகிமையை விட்டு போட்டு தன்னுடைய சொந்த மகிமையை நாடினது தான் முதல் பாவம். ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவம் என்ன? அவர்கள் கனியை எடுத்து புசித்தது பாவம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, கனியை எடுத்து புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, இவங்க புசிச்சாங்க, தப்பு தான் செய்தாங்க. ஆனா அதன் பின்னணியில உள்ள பாவம் என்ன? அதை செய்தது பாவம்ன்றதுக்கு பதிலா இதை எந்த பாவம் இதை இவர்களை செய்ய வைத்தது? பாவம் முன்னாடியே நுழைஞ்சிருச்சு பாருங்க. செய்யறதுக்கு முன்னாலேயே பாவம் உள்ளத்துல நுழைஞ்சிருச்சு. உள்ளத்துல நுழைந்த பாவம் என்ன? சாத்தான் சொன்னா, இதை சாப்பிட்டால் நீங்கள் தேவனை போல ஆவீர்கள்னா. அவங்களுக்கு என்ன, இவர் என்ன தேவன், நானே தேவனா ஆயிடுறேன். இவர் என்ன தேவன், இவரை வணங்கிட்டு இவரை இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டு கொன்றாரு, ஆனா தன்னுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணுங்கிறாரு. இவர் ஒருத்தர் தான் என் மேல இருக்கிறாரு, எனக்கு மேல இருக்கிறாரு. இதை சாப்பிடாதுன்னு சொன்னதன் மூலமாக அவர் இருக்கிறாருங்கிறது எனக்கு எப்பவுமே நான் நினைப்பு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. ஒரு சுதந்திரமா இருக்க முடியல, எனக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இவரை ஒழிச்சு கட்டுவோம். இதை சாப்பிட்டா நீங்களே தேவனை போல ஆவீர்கள் என்று பிசாசு சொன்ன உடனே இவர்களுக்கு ஒரு ஆசை, தேவனுடைய மகிமை அல்ல, தாங்கள் தேவனை போல ஆகணும், தாங்கள் மகிமைப்பட வேணும், தாங்கள் உயர வேணும், இப்படி ஒரு ஆசை. இதுதான் மனுஷனுடைய முதல் பாவம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் நடக்குது. அது என்ன? என்னுடைய மகிமை இல்ல, என்னுடைய தேவனுடைய மகிமை. என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அவருடைய நாம மகிமைக்காக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை ஏற்படுகிறது. இயேசு சொன்னார், யோவான் 17 நாமத்தை நான் மகிமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறார். I have glorified thy name. உன்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி விட்டேன்னு சொல்றார். பாருங்க, ஒரு குமாரன் எப்படி இருக்கிறார். குமாரனுடைய நோக்கமே பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான். நாமும் தேவனுடைய குமாரர்களாக இருக்கும்போது நம்முடைய நோக்கமே என்ன ஆயிடுகிறது? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். எது செய்தாலும் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிறதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இது தேவனுடைய ஆவியானவர் உள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சியா நடத்துகிறதின் விளைவு. ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு வைராக்கிய வாஞ்சியா நடத்தினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும். தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை, தேவன் உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய நாமத்து மகிமைக்காக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விசுவாசி வைராக்கிய வாஞ்சை உள்ள அந்த ஆவியானவரால் உள்ளிருந்து நடத்தப்பட்டான் என்றால் இன்னொரு காரியம் காணப்படும். அவனுக்குள்ள ஒரு அளவு கடந்த ஆசை. அது என்ன ஆசை? தேவனை அறிந்து கொள்ளவும் இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் அவனுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆவியானவர் அனுப்பப்பட்டதுக்கு காரணமே வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக. இயேசுவே சொன்னார், அவர் வரும்போது என்னுடைய காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவார், என்னை குறித்து வெளிப்படுத்துவார். ஆவியானவர் வர்றது அவரை குறித்து வெளிப்படுத்துறதுக்காக அல்ல, அவர் வந்தது இயேசுவை வெளிப்படுத்துகிறதுக்காக. அப்ப ஆவியானவர் நடத்தினால் அவனுக்குள்ள இயேசுவை குறித்த ஒரு வாஞ்சை, இயேசுவை குறித்த ஒரு அறிவு, இன்னும் ஆழமா அறிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் ஆவியானவர் வந்ததே அந்த நோக்கம் தான். ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு வைராக்கிய வாஞ்சியா அவனுக்குள்ள ஒரு வேலை செய்துட்டு இருந்தார்னா அவனுக்கு இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தளராத ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருக்கும். அது ஆவியானவர் உள்ள இருந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அதுக்குன்னே தான் அவர் வந்திருக்கிறார். எதுக்கு? ஆவியானவரை வெளிப்படுத்தும்படியாக, இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆகையால அவனுக்குள்ள ஒரு தளராத வாஞ்சை, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஆழமா அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை. சரி, நல்ல கவனிங்க.
ஆவியானவர் வந்து இயேசுவை வெளிப்படுத்துகிறார். ஆகையால ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இயேசு அறியறது. ஆனா இயேசு எதற்காக வந்தேன்றாரு? இயேசு பிதாவை வெளிப்படுத்த வந்தார். இப்ப ஆவியானவர் இயேசு அண்டையில நடத்துகிறார். இயேசு எங்க நடத்துகிறார்? பிதாவின் அண்டையில நடத்துகிறார். பிதாவை குறித்த அறிவை உண்டாக்குகிறார். அப்ப ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருந்தால் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு டைரக்ஷன்ல அவன் ஒரு பக்கமா போய் கொண்டிருக்கிறான். இயேசுவை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுடைய காரியங்களை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய வாஞ்சை, ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட வாஞ்சை உள்ள இருக்குது. இந்த வாஞ்சை நிமித்தமா போய் இயேசுவை ஆழமா அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். இயேசுவை ஆழமா அறிந்து கொள்ளும் போது பிதாவாகிய தேவனையே அவன் ஆழமா அறிந்து கொள்ளும்படியாக அவன் தள்ளப்படுகிறான். அந்த நிலைக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். எல்லாம் இந்த ஆவியானவருடைய கிரியையினால ஆரம்பிக்கிறது. அப்ப ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு ஒருவன் நடத்துகிறார் என்று சொன்னால் அவன் அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறான். இயேசுவை குறித்த ஒரு ஆழமான அறிவு, அதன் மூலமாக தேவனை குறித்த ஒரு ஆழமான அறிவு. அப்ப ஆவியானவர் இருந்தா இயேசுவை குறித்த ஆழமான அறிவு இருக்கும். இயேசுவை குறித்த ஆழமான அறிவு இருந்தா பிதாவாகிய தேவனை குறித்த ஆழமான அறிவு இருக்கு. என்னை காண்கிறவன் பிதாவை, என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் இயேசு சொன்னார். இயேசுவை அறிந்தால் பிதாவை அறிந்தோம். இயேசுவின் மூலமாக தான் பிதாவை அறிய முடியும். அப்ப இயேசுவை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன். இந்த இயேசுவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் ஒரு ஆழமான அறிவு அவனுக்குள்ளே உண்டாகிறது. எங்கிருந்து இந்த அறிவை பெறுகிறான்? ஆவியானவர் எப்படி இந்த அறிவை கொடுக்கிறார்? பாருங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா உலகம் அப்படி இருக்குது இன்னைக்கு, கிறிஸ்தவ உலகம். ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு இயேசுவை குறித்து ஆழமான அறிவை தர்றாரு, பிதாவாகிய தேவனை குறித்து ஆழமான அறிவை தர்றாருன்னு சொன்ன உடனே எப்படி தர்றாரு? சிலர்லாம் நினைக்கிறாங்க அவர் வந்து ராத்திரில தரிசனத்தில் கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்படியே டெய்லி ஒரு தரிசனமா கண்டுட்டு இருந்தா அறிவு பெருகிட்டே இருக்கும். பாருங்க, தரிசனம் இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. அதெல்லாம் தேவன் செய்கிற காரியங்கள், அது இந்த காலத்திலே நடைபெறுகிறது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவை குறித்தும் தேவனை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு தினந்தோறும் தரிசனம் தருவாங்கன்னு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. அப்படி அல்ல இயேசுவை குறித்தும் தேவனை குறித்தும் உள்ள அறிவு. இயேசுவை குறித்தும் தேவனை குறித்தும் உள்ள அறிவு எப்படி உண்டாகிறதுனா வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆவியானவர் குறிப்பாக அந்த அறிவை உங்களுக்கு தர்றாருன்னா நிச்சயமாக வேத வசனத்துக்கு நடத்தி தான் அந்த அறிவை தர்றார். நல்லா கவனிக்கணும். வேத வசனத்துக்கு நடத்துகிறார். வேத வசனத்துக்கு நடத்தி அந்த வேத வசனத்தின் மூலமாக அந்த அறிவு உண்டாகிறது. அப்ப விசுவாசி ஆவியினால் நடத்தப்படுகிறவன், உள்ளே ஆவியானவர் இருந்து கொண்டு வைராக்கிய வாஞ்சையை அவனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவை அறிய வாஞ்சை, அதன் மூலமாக பிதாவையே அறிந்து கொள்ள இன்னொரு வாஞ்சை, இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. இந்த வாஞ்சை அவனை எங்கு கொண்டு செல்லுகிறது? ஆவியானவர் அவனை எங்கு கொண்டு செல்லுகிறார்? வைராக்கிய வாஞ்சியா எங்கு அவனை நடத்துகிறார்? தேவனுடைய வார்த்தைக்கு நடத்துகிறார். ஏனென்றால் இங்கிருந்து தான், இதனுடைய விளக்கத்தின் மூலமாக தான் அவன் இயேசுவை அறிந்து கொள்கிறான். இதன் மூலமாக தான் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறான். இப்படித்தான் அவன் இயேசுவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் அறிவிலே பெருகுகிறான். பாருங்க, அப்ப விசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் செல்லுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் செல்லுவதன் மூலம் அவன் ஏதோ ஸ்கிரிப்சர் நாலேஜுக்காக போல வசனத்தை குறித்த அறிவு எது எங்க இருக்குதுன்னு, அந்த மாதிரி கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. எந்த மாதிரி கிறிஸ்தவங்க? யார் எங்க நாண்டுகிட்டு, எங்க என்ன ஆச்சு, இந்த ஊரு பேர் என்ன, அவங்க அப்பா என்ன, இவங்க அம்மா அப்பா, இதெல்லாம் தெரியும் பைபிள்ல இருந்து. ஸ்கிரிப்சர் நாலேஜ் அது பேரு. அது சரிதான், அது அடிப்படையா இருக்க வேண்டியதுதான். ஆனா அது போதாது, ஸ்கிரிப்சர் போதாது. ஸ்கிரிப்சருக்கு நாம் எதுக்கு செல்றோம்? வேதத்துக்கு நாம் என்ன சொல்றோம்? வெறும் ஸ்கிரிப்சர் நாலேஜுக்காக அல்ல, எது எங்க இருக்குதுன்ற நாலேஜுக்காக அல்ல, தேவனை குறித்த அறிவிப்புக்காக வேதத்துக்கு செல்லுகிறோம். பசை குறித்த அறிவு வந்து ஏதோ ஒரு சில காரியங்களை புரிந்து வைத்துக் கொள்ளும்படியாக அல்ல, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக தான் வசனத்துக்கு செல்லுகிறோம். சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக வசனத்துக்கு செல்லுகிற, வசனத்துக்கு செல்லு சில காரியங்களை புரிந்து எதுக்காக? அதன் மூலமாக தேவனையே இயேசுவையே நன்றாக ஆழமாய் அறிந்து கொள்ளும்படியாக அப்படி செய்கிறோம். வசனத்துக்கு மட்டுமல்ல, ஜெபத்துக்கும் சொல்லுகிறான் விசுவாசி. இந்த உள்ளே இருக்கிற ஆவியான ஒரு வைராக்கிய வாஞ்சையை நடத்துகிறார். பாருங்க, எங்க நடத்துகிறார்? ஜெபத்தில் நடத்துகிறார். ஜெபம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற நேரம். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட பெரிய லிஸ்ட்டை கொண்டாந்து 1 2 3ன்னு கரெக்டா க்ரோசரி லிஸ்ட் மாதிரி ஆண்டவர்கிட்ட வாசிட்டு, ஆண்டவர் எனக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு கரெக்டா வாசி
கடைக்கு லிஸ்ட்டை கொடுத்து அனுப்புற மாதிரி பரலோகத்துக்கு லிஸ்ட்டை கொடுக்கறதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. விண்ணப்பிக்கலாம், கேட்கலாம் தேவனிடத்துல. ஆனா ஜெபம் என்கிறது ஐக்கியத்தின் நேரம். விசுவாசி ஜெபிக்கிறான், ஏதோ தேவனிடத்துல ஏதோ தேவை இருக்கிறதுனால ஜெபிக்கிறான் கிடையாது. தேவை இருக்கிற நேரத்திலையும் ஜெபிக்கிறான். ஆனா தினந்தோறும் அவன் ஜெபிப்பது ஐக்கியத்திற்காக, தேவனை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அதன் வெளிப்பாட்டின் மூலமாக அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவரோடு தனிப்பட்ட முறையில் ஐக்கியம் கொண்டு அவரை அறிந்து கொள்ளுகிறான். ஐக்கியத்தினாலே அவரை அறிந்து கொள்ளுகிறான். இந்த வைராக்கிய வாஞ்சையை நடத்துகிற ஆவியானவர் இப்படி எல்லாம் நடத்துகிறார் விசுவாசியை. ஐந்தாவது, வைராக்கிய வாஞ்சையாய் ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு நடனார் என்றால், அவனுக்குள்ளே ஒருவேளை தேவனை அவன் நேசிக்க வேண்டிய விதத்திலே, அன்பு கூற வேண்டிய விதத்திலே அன்பு கூறாவிட்டால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய கரிசனை அது குறித்து உண்டாகும். அவனுடைய வாழ்க்கை தேவனோடு கூட அவனுக்கு இருக்கிற வாழ்க்கையில் அவன் சரியா இல்லைனா, ஒரு ஆழமான அன்போடு தேவனிடத்தில் அவன் நடந்து கொள்ளவில்லை என்றால், அதுல குறைவு ஏற்பட்டால், தேவனை அன்பு கூறுகிற அந்த அன்பிலே அவனுக்கு குறைவு ஏற்பட்டால், அவனுக்கு உடனே அதை பற்றி ஒரு பெரிய கரிசனை ஆவியானவரால் அவனுக்கு உண்டாகிறது. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவன் நேசிக்கிறான். ஏன் நேசிக்கிறான்? அவரை குறித்த பெரிய வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை குறித்த பெரிய வெளிப்பாடு, பிதாவாகிய தேவனை குறித்த வெளிப்பாடு, இயேசு என்ன செய்திருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த பெரிய வெளிப்பாடை பெற்றவன் இவன். சிலுவையை குறித்து, சிலுவையின் மூலமாக தேவன் செய்த காரியங்களை குறித்து இவன் பெரிய வெளிப்பாட்டை பெற்றவன். வெளிப்பாட்டை பெற்றால் அவரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. சிலுவையை குறித்து அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவரை நேசிக்காம இருக்க முடியாது. சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நாம் தியானித்து பார்த்தால் நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்கும். வேற வழியே கிடையாது. உண்மையான அறிவு சிலுவையை பற்றி ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கும். ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய அன்பு, இயேசுவை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை, அன்பு அவனுக்குள்ள இருக்கும். அந்த அன்பு குறைந்தால், அந்த அன்புல குறைவு ஏற்பட்டால் உடனே அவனுக்குள்ள ஒரு கரிசனையை இந்த வைராக்கிய வாஞ்சையாய் நமக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய கரிசனை உண்டாகிறது. இவரை நேசிக்க வேண்டிய விதத்தில் நான் நேசிக்கலையே, அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறலையே, எனக்காக இவ்வளவு செய்தவரை நான் அன்பு கூற விதத்தில் வேண்டிய விதத்தில் நான் செய்யவில்லையே, நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லையே, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிக்காமல் விட்டு விட்டேனே என்கிற பெரிய கரிசனையை வைராக்கிய வாஞ்சியா இருந்து ஆவியானவர் அவனுக்குள்ளே நடத்துகிறார். இதெல்லாம் பாருங்க, நமக்குள்ள நடந்துகிட்டு வர்ற காரியங்கள் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்வேல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது, ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்பு குறைகிற போது, அந்த ஆழமான அன்பு, தீவிரமான அன்பு கொஞ்சம் குறைஞ்சி மற்ற காரியங்களை ஈடுபட்டு இப்படியே கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்சா போறப்ப நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிறது. ஒரு பெரிய கரிசனை அதை கொண்டு அதை குறித்து. அது யார் உண்டாக்குறது? அந்த கரிசனையை ஆவியானவர் உண்டாக்குகிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உண்டாக்குறார். அவர் என்ன பண்ணுகிறார்? ஐயோ, இவன் கெட்டு போகக்கூடாது, வர வர தூரமா போய்கிட்டே இருக்கிறானே, இவன் வர வர இதை மறந்துட்டானே, வர வர இந்த காரியங்களை விட்டு தூரமாய் போகிறானே என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சியா. ஏன்னா அவர் உங்களை எப்படியா கொண்டு போய் சேர்க்கணும் தான் பார்க்கிறார். எப்படியாக உங்களை பூரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் பார்க்கிறார். அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யறதே பாவத்தில் உங்களை விட்டுறக்கூடாது, அழிவுக்கு உங்களை நடத்தக்கூடாது. எப்படியாவது இந்த மாம்சம் இழுக்கிற பக்கம் நீங்க போகாம நிச்சயமாய் தேவனுடைய அறிவில பெருக வேணும் என்று சொல்லி அந்த பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். அந்த வைராக்கிய வாஞ்சியாய் கிரியை செய்கிற ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அதை குறித்து ஒரு பெரிய கரிசனை உண்டாக்குகிறார். உள்ளத்திலே நம்ம தொடப்படுகிறோம், உள்ளத்தில் அதை பற்றி சிந்திக்கிறோம். ஆண்டவரே, நான் சரியா செய்யல என்கிற ஒரு பெரிய ஒரு அறிவு நமக்குள்ள ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாவத்தை குறித்து அவனுடைய கண்ணோட்டம் வித்தியாசமானதா இருக்கிறது. ஆவியினால் அவன் நடத்தப்படுகிறதுனாலே அவன் பாவம் செய்யும் போது அதை குறித்து எப்படி சிந்திக்கிறான் என்பதை பார்த்தாலே அவன் ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்பது விளங்குகிறது. ஒரு அவிசுவாசி பாவம் செய்யும் போது அவன் வருத்தப்படுறான் தான் இல்லையா? அவிசுவாசியா இருந்து பாவம் செய்யும் போது சிலர்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டே செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் நல்ல ஆட்கள் சிலர் இருக்காங்க, அவங்க பாவம் செய்யும் போது அவிசுவாசியா இருந்தா அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு. ஐயோ, இந்த பாவம் செய்ததுனால இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது, நானு இந்த தப்பான காரியத்தை நான் செய்ததுனால இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதே, என்னுடைய குடும்பம் கெட்டு போச்சு, பிள்ளைகள் கெட்டு போச்சு, என்னுடைய தொழில் கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு என்ற ஒரு பெரிய ஒரு வருத்தம் அவர்களுக்குள்ள இருக்குது. அவிசுவாசிக்குள்ள கூட அவன் எதை பற்றி வருத்தப்படுறான்? நான் செய்த தப்புனால என் குடும்பத்துக்கு பாதிப்பு, நான் செய்த தப்புனால என் வாழ்க்கைக்கு பாதிப்பு, என்னுடைய தொழிலுக்கு பாதிப்பு, அப்படிதான் அவன் வருத்தப்படுறான். ஆனா விசுவாசி எப்படி வருத்தப்படுகிறான்? பாவம் செய்யும் போது நான் செய்த இந்த தவறுனாலே
என்னை இவ்வளவாய் நேசித்து என்னை அன்பு கூர்ந்து தன்னையே எனக்காக கொடுத்த அந்த இயேசுவையே நான் புண்படுத்தி விட்டேனே, அந்த பிதாவாகிய தேவனுக்கு எதிராகவே நான் கிரியை செய்து விட்டேனே. அவருடைய கட்டளையை மீறினது பெரிய காரியம் கிடையாது, அவருடைய அன்புக்கு எதிராக நான் வேலை செய்து விட்டேனே, அவருடைய அன்பை நான் மீறி விட்டேனே என்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே ஏற்படுகிறது. உண்மையான வருத்தம். அவிசுவாசி வருத்தப்படுறது போல இல்லை. அவன் ஐயோ இதனால நான் பண்ண தப்புங்க, அதனால என் தொழிலே கெட்டு போச்சு அப்படி வருத்தம். அவன் செல்ஃபிஷ் வருத்தம் அது. அவன் சுயநல வருத்தம் அது. இது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா நான் பொழைச்சிருப்பேன், இது தப்பா பண்ணிட்டேன், இதுல கெட்டு போச்சுன்னு அப்படி வருத்தப்படுறான் தனக்காக. இவன் தனக்காக வருத்தப்படுற, தேவனுக்காக வருத்தப்படுறான். என்னை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை விட்டவரை இப்படி பின்படுத்திட்டேனேன்னு சொல்லி அந்த அன்புக்கு எதிராக நான் கிரியை செய்து விட்டேன் என்று சொல்லி வருத்தம் அவனுக்குள்ள இருக்கிறது. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே அந்த வருத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7:9. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படுகிறதுக்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதுக்காகவே சந்தோஷப்படுகிறேன். சில காரியங்களை பாருங்க, இவருக்கு எழுதுறாரு கொரிந்தியருக்கு. அந்த எழுதினதுனால இவங்களுக்கு துக்கம் உண்டாகிறது. சத்தியம் சில நேரத்தில் அப்படி இருக்குது, சொல்லும் போது கொஞ்சம் பாவத்திலையும் மற்ற காரியங்கள் இருக்கிறவர்களுக்கு அது குத்துது, துக்கத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம்னு ஒன்று இருக்குது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இது நல்ல துக்கமா இல்லையா? இந்த நல்ல துக்கம், அதாவது விசுவாசி பாவம் செய்யும் போது இந்த நல்ல துக்கம் வந்தாக வேண்டும். இந்த நல்ல துக்கம் வந்தாதான் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே ஏற்படுகிறது. இது லௌகீக துக்கம் அல்ல. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. விசுவாசி பாவம் செய்யும் போது இந்த மெய்யான தெய்வீகமான துக்கம் அவனுக்குள்ளே ஏற்படுகிறது. அது ஏற்பட்டா என்ன ஆகுது? அதனுடைய விளைவுகளை பாருங்க. 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இந்த நல்ல துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் வரும்போது அதனுடைய விளைவுகள் என்ன? 11ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. தேவனுக்கேற்ற துக்கத்தை அவர்கள் அடைந்திருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அது மூலமா என்ன ஆச்சு? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும். பாத்தீங்களா, ஒரு தடவை பாவம் செய்த உடனே துக்கம் வருது. ஐயோ தேவனுக்கு எதிராக நான் கிரியை செய்துட்டேனே, இப்பேற்பட்ட அன்புக்கு எதிராக நான் வேலை செய்துட்டேன், இப்பேற்பட்ட அன்பை கொஞ்சம் கூட நினைக்காம நான் அப்படி செய்துட்டேன், ஒரு பெரிய துக்கம் உள்ள உண்டாகிறது, மனம் திரும்புதல் உண்டாகிறது. அதுக்கப்புறம் அதன் விளைவா என்ன உண்டாகிறது? அடுத்த முறை பெரிய என்ன உண்டாகிறது? ஜாக்கிரதை. எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும் பாருங்க. செய்த காரியத்தை குறித்த வெறுப்பு. ஏன் அந்த வெறுப்பெல்லாம் ஏற்படுதுன்னா தெய்வீக துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஐயோ நான் தப்பு செய்துட்டேன், தேவனுக்கு விரோதமா செய்துட்டேன், இதுதான் என் தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு அல்லது என் குடும்பம், அப்படி அல்ல, தேவனுடைய மகிமை அது பாதிக்கப்பட்டுருச்சு, தேவனுக்கு எதிராக நான் செய்துட்டேன், பெரிய தப்பு என்கிற ஒரு உண்மையான அந்த மனம் திரும்புதல் என்னத்தை கொண்டு வருது? அடுத்த முறை பெரிய ஜாக்கிரதையை கொண்டு வருகிறது, பெரிய வெறுப்பை கொண்டு வருது. அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அது தவறான காரியம், அதை குறித்த ஒரு வெறுப்பு. எவ்வளவு பயத்தையும் பயத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும். தேவனை இன்னும் தீவிரமாய் பின்பற்ற வேண்டும், இன்னும் ஆழமாய் நான் அவர் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாய் என்னை நான் அர்ப்பணித்து அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தை, எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. பாருங்க, ஜாக்கிரதை, வெறுப்பு, பயம், ஆவல், பக்தி வைராக்கியம், கண்டிப்பு எல்லாவற்றையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். தெய்வீக துக்கம் நல்லது. பாவம் செய்யும் போது விசுவாசிக்கு இந்த துக்கம் உண்டாகிறது. பாருங்க, நீங்க அதை அனுபவித்திருப்பீங்க. தவறுகள் செய்யும் போது உள்ள ஒரு பெரிய துக்கம், என்னடா அது ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு இப்படி செய்துட்டேன் நான் அப்படின்னு. அது அனுபவிச்சிருக்கீங்கன்னா அதுவே அத்தாட்சி நீங்கள் தேவனுடைய புத்திரர்னு. சிலர் சொல்றாங்க நான் பாவம் செய்துட்டேங்க அதனால நான் தேவனுடைய புத்திரர் இல்லைங்க. கிடையாது. பாவம் செய்துட்டு வருந்துகிட்டு இருக்கீங்களா, அந்த உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படுது, அதுவே காண்பிக்கிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதை காண்பிக்கிறது. அடுத்தது 8வது, பாவம், பொல்லாப்பு, சோதனை என்பவைகளை குறித்த மிகுந்த கவனம், ஜாக்கிரதை விசுவாசியினிடத்தில் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு
வைராக்கிய வாஞ்சியோடு அவனை நடத்துகிறார். பாவம், சோதனை, பொல்லாப்பு இவைகளை குறித்த ஒரு ஜாக்கிரதை. இது பக்கத்தில் நெருங்கிச்சினாலே இவனுக்கு ஒரு பெரிய ஜாக்கிரதை. இஸ் வெரி சென்சிட்டிவ் டு எவ்ரி அப்ரோச் ஆஃப் சின், ஈவில் அண்ட் டெம்டேஷன். அது பக்கத்துல வருதுனால இவனுக்கு ஐயே இது பக்கத்துல வருதே, ஜாக்கிரதையா இருக்க வேணும், நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு ஜாக்கிரதை இவனிடத்தில் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஜாக்கிரதை யார் உண்டாக்குறது? உள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் கிரியை செய்து அதை உண்டாக்குகிறார். ஆகையால் விசுவாசி பாவம் வந்த உடனே ரெடியா போய் உழுவுறது இல்லை. இருக்கீங்களா? அவன் உழுவுனா பெரிய வேலை எல்லாம் நடக்கணும், பெரிய வஞ்சனையெல்லாம் நடந்து அது இது நடந்து கடைசியில தான் போய் அவன் விழுறான். ஏன்னா ஆவியானவர் லேஸ்ல விடுறது இல்லை. அவனை ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு நடத்துகிறார். அந்த வைராக்கிய வாஞ்சை அவனுக்குள்ள பாவத்தை குறித்த ஒரு ஜாக்கிரதை உண்டாக்குறது, ஒரு வெறுப்பை உண்டாக்குறது, அதை குறித்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. வேண்டாம், இதுக்கு ஆகாது நமக்கு என்று அவன் தள்ளி போகிறான். அவன் போய் தொப்புன்னு உழுவுறது இல்லை. பாவத்துல, சோதனையில அவன் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறான். எட்டாவது, அவனுக்கு நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ஒரு பெரிய வாஞ்சை. அவன் அதை தாகிக்கிறான், வாஞ்சிக்கிறான். அதை அடைய வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்கிறது. அவனுக்கு அதுக்கு தடையாயிருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு அதை செய்வதை நிறுத்திவிட்டு அவன் இந்த பரிசுத்தத்தையும் நீதியும் அவன் நாடுகிறான். பாருங்க, ஏதோ ஒரு பாவம் அதை பற்றிய கரிசனையை சொல்லல, பொதுவா அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தையும் நீதியும் குறித்த ஒரு பெரிய வாஞ்சை. நான் நல்லா ஒழுங்கா நடந்துக்கணும், பரிசுத்தத்தையும் நீதியும் வாஞ்சிக்கணும், என்னுடைய வாழ்க்கை சுத்தமானதா இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை. நிச்சயமா ஒரு பாவம் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை கண்டிப்பா கழட்டி விட வேண்டியதா இருக்குது, அந்த பாவத்தை கண்டிப்பா நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா இவன் இந்த பாவம் அந்த பாவம் ஒரு பாவத்தையா பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. பொதுவாக இவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. அது என்ன? பரிசுத்தம், நீதி என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சை. அது எங்க இருந்து உண்டாகிறது? அவனுக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சியாய் நடத்துகிற ஆவியானவர் அதை உண்டு பண்ணுகிறார். ஒன்பதாவது காரியம், அவன் அதை வாஞ்சிக்கிறது மட்டுமில்ல, பரிசுத்தத்தை நீதியும் வாஞ்சிக்கிறது மட்டுமில்ல, அதை கேட்ப சில கிரியைகளையும் அவன் செய்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் படித்தோம் இல்லையா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க ஆரம்பிக்கிறான். வெறும் பரிசுத்தத்தின் நீதி விரும்புகிறான், உண்மைதான். ஆனால் அதை கொண்டு வருவதற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க ஆரம்பிக்கிறான். actively involved in mortifying the deeds of the body. தன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறான். இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு என்ன செய்யறான்? அவனுக்கு தெரியுது எது எது இந்த பாவத்தின் இச்சைகளை தூண்டுகிறது என்று தெரியுது. இதெல்லாம் விலக்குகிறான் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. பாருங்க, சிலர் பாவத்தின் இச்சைகளை தூண்டுகிற காரியத்தை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, அதை வீட்லயே வச்சுக்கிட்டு, சில காரியங்கள்லாம் ஷெல்ஃப்லயே வச்சுக்கிட்டு, வீட்லயே பத்திரமா வச்சுக்கிட்டு, அதையும் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு, அப்புறம் இந்த மாம்ச இச்சைலாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குதுங்க எனக்கு, நான் அப்பப்போ அதில் விழுந்துடுறேங்க, அதை தூக்கி முதல்ல என்ன பண்ணணும்? வெளியே போடணும். இந்த இச்சைக்கு காரணமாயிருக்கிற காரியங்கள், இந்த பொல்லாத காரியங்களை தூண்டுகிற, இந்த எண்ணங்களை தூண்டுகிற காரியங்கள் எது எதுன்னு அவனுக்கு தெரியும். நான் இதெல்லாம் படிக்கிறதுனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு வருது, தவறான புத்தகங்களை படிக்கிறதுனால இப்படிப்பட்ட இனிமே நான் படிக்க போறது இல்லை, ஏன்னா அது தவறான எண்ணத்தை உண்டாக்குறது, அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு மாம்சத்தின் கிரியைகளை அவன் அழிக்கிறான் ஆவியினாலே. வைராக்கிய வாஞ்சிய ஆவியான உள்ள நடத்தி கொண்டிருக்கிறபடினால அவன் அப்படி நடத்தப்படுகிறான். அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. அவன் சொல்றான், இல்ல நான் இதை ஒழிக்க போறேன், நாளையில இருந்து இது கிடையாது, இதை நிறுத்த போறேன் இல்லையா? பார்க்கறான், டிவியை பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது இது சரிப்படாது, இது இப்படி இதை பார்க்கறதுனால தான் நமக்குள்ள அந்த எண்ணெல்லாம் வருது. இருக்கிறீங்களா? இந்த கெட்ட காரியத்தை பார்க்கறதுனால தான் இந்த எண்ணெல்லாம் வருது. டிவியை தூக்கி வெளியே போட்டுறாதீங்க, வேணானா என்கிட்ட கொடுத்துருங்க. நிறைய பேர் இப்படிதான் பாருங்க, பெரிய ஆவிக்குரியவங்களும் பைத்தியகாரத்தனமா இருப்பாங்க. எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, வாங்க
அப்புறம் பேசாம ஆயிடுவாங்க. எனக்கு நகையே வேண்டாம், நகையே வேணான்னு அதை காணிக்கையில் போடுங்கன்றாங்க. வேணான்னு அப்படியே அதை அதில் போடணும். அதில் அது அசிங்கம், அது பொல்லாததுன்னு அதை கொண்டு வந்து இதில் போட்டு அப்புறம் இது அசிங்கமாயிடும் காணிக்கை. பைத்தியகரத்தனமா இருக்கக்கூடாது. பாருங்க, டிவியை பார்க்கும்போது அதுல என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுல பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த ரிமோட் வாங்கினா ரிமோட்டோட வாங்குங்க, அதை கையிலேயே வச்சுக்கோங்க, டக்கு டக்கு டக்குன்னு மாத்தலாம். அதுக்கு தான் ஆண்டவரே ரிமோட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. உட்கார்ந்த இடத்துல மாத்தலாம், எந்திரிச்சு மாத்துற அளவு கூட நேரம் கிடையாது. இது பொல்லாதது, இது வேணாம், இது பார்த்தோம்னா என் கெட்டு போவேன், இது எனக்கு சரிப்படாது, இது தவறான எண்ணங்களை தூண்டுது, இது அசிங்கம், இது வேண்டாம்னு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணணும்? மாத்தணும். இதுதான் ஆவியினாலே மாம்சத்தின் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது. அவனுக்கு அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்யறாம பாருங்க. பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும் விரும்புறது மட்டுமல்ல, உள்ள ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறபடினாலே அவன் அழிக்கிறான் அந்த கிரியைகளை. இந்த தப்பான புத்தகங்களை தூக்கி எறியறான். வேண்டாம், இனிமே அதை வாங்கக்கூடாது, இனிமே அதை நமக்கு அது வேண்டாம், ஆகாததுக்கு. இதை படிக்கிறதுனால புத்தி கெட்டு போகுதுன்னு தெரியுது அவனுக்கு. எதெல்லாம் தன்னை பாதிக்குதோ அதை ஒழிக்கிறான். இந்த டிவி இந்த ஷோ பாக்குறது இல்லை, ஏன்னா இந்த ஷோ நமக்கு ஆகாது, நம்ம புத்தியை கடை வைக்குது, இது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றான்? மாத்துகிறான். அதே போல நண்பர்கள், மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உள்ள இருந்து ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா நடத்துறதுனால, ஐயோ இந்த ஆளோட சேர்ந்தா நம்ம கெட்டு போயிடுவோம் போல இருக்கு, இவனோட சேர்ந்தா நம்ம உருப்பிட மாட்டோம் போல இருக்கு, இதெல்லாம் மாத்தணும், இந்த ஸ்நேகத்தை மாத்தணும், இந்த சாகவாசத்தை மாத்தணும், இந்த நட்பை மாத்தணும், என்னுடைய வாழ்க்கையை மாத்தணும், என்னுடைய காரியம், என்னுடைய வாழ்க்கை சீரா செம்மையான பாதையில செல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை ஆவியானவர் உள்ள இருந்து உண்டாக்குகிறார். இருக்கிறீங்களா? வாலிப பையன்களுக்கு இது நல்லா தெரியும். எனக்கு அந்த காலத்துல ஞாபகம் இருக்குது. ஒழுங்கா இருப்போம், நாளையில இருந்து கரெக்டா இருப்போம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு, பெரிய வில் பவர் இருக்குது, கரெக்டா நாளையில இருந்து பார்த்துருவோம். இந்த பயலுக்கு யாரையும் சேர்க்கக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும். படிச்சா புத்தி நிறைய இருக்கு பாருங்க, படிச்சா நல்லா வரலாம். படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்படியே ஊர் சுத்தத்துக்கு தான் நேரம். சரி, நாளையில இருந்து கரெக்டா இருப்போம்னு உட்கார்ந்து இருப்பான், அன்னைக்கு தான் வருவான் கரெக்டா. எங்கப்பா ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடலாம் வா, 9 மணிக்கெல்லாம் வந்தேன், நானும் கூட சேர்ந்து உருப்படாதவன், நானும் கூட சேர்ந்து படிக்கிறேன், அப்படியே போக வேண்டியது. ஏன்னா உள்ள அந்த ஆவியானுடைய கிரியை இல்லை, இந்த வைராக்கிய வாஞ்சை கிடையாது. மாம்சத்தின் கிரியில சரீரத்தின் கிரியில எப்படி ஆவியின் உதவியை கொண்டு அழிப்புதுன்னு யாரும் சொல்லல. ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. அப்படியே ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற பிறகும் பாருங்க, எப்படி ஆவியினாலே ஆவியார் உதவியை கொண்டு சரீரத்தின் செயலை எப்படி அழிப்புதுன்னு யாரும் சொல்லல. எப்படி பரிசுத்தத்தில் நடக்கிறது, செய்யாத அதை பண்ணாத இதை பண்ணாத, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாம இருக்க பாக்குறோம், அவ்வளவுதான ஒழிய எப்படி இதை அழிப்பது என்று தெரியாமல் இருந்தது. எப்படி அழிக்கிறதுனா இப்படிதான், இதெல்லாம் தூக்கி எறியணும், இதெல்லாம் ஒதுக்கணும். நம்ம வாழ்க்கையை எதெல்லாம் பாதிக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தூர தள்ள வேண்டும். பாருங்க, திருப்புங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம், மறுபடியும் 4ஆம் வசனம். உலகத்துக்கு சிநேகிதனா இருப்பது குறித்து சொல்லுகிறது. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்க, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாஞ்சிப்பது, அதிலே நாட்டம் கொண்டிருப்பது தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அங்க உலகத்துக்கும் சிநேகனா இருந்து உலகம் சொல்ற மாதிரியும் செய்துக்கிட்டு, அதனுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு அதன்படியும் வாழ்ந்துக்கிட்டு, நான் தேவனுக்காக வாழ போகிறது முடியாது. அதை ஒழிக்கணும். அதை ஒழிச்சு என்ன பண்ணணும்? தேவனுக்காக வாழணும். அதுக்குன்னு இந்த உலகத்தை விட்டு போயிட முடியாது, டிவியை தூக்கி எரிஞ்சிட முடியாது இல்லையா? அறிவை கொஞ்சம் உபயோகப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றணும், மாம்சத்தின் சரீரத்தின் கிரியைகளை அழிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை தூக்கி எறிய வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அறிவு மேலோங்கணும். உள்ள வைராக்கிய வாஞ்சியா நடத்துகிற ஆவியானவர் அதை செய்கிறார். உலக சிநேகத்தை அவர் கொடுக்கிறது இல்லை. என்ன சிநேகத்தை கொடுக்கிறார்? தேவன் பேர்ல ஒரு பெரிய அன்பை
அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனை குறித்த வெளிப்பாடு, இயேசுவை குறித்த அறிவு, இதெல்லாம் ஊட்டி அவர் பேர்ல இருக்கிற அன்பையும் ஆசையும் விருப்பத்தையும் அதிகமாக்குகிறார். இந்த உலக ஆசை போக போக என்ன ஆகுது? குறைந்து கொண்டே போகிறது. பாருங்க, உலக ஆசைன்னு சொன்ன உடனே சில நினைச்சுக்கிறாங்க, ஆவிக்குரிய ஆசை இருந்தா சரியாவே சாப்பிட மாட்டாரு, சரியாவே உடுத்த மாட்டாரு, சரியா வேலைக்கு போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆவிக்குரிய ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு, தேவன் அறிய வேண்டும் ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆகையால அவர் வேலையில சரியா இருக்க மாட்டாரு. கவனிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் தப்பான எண்ணங்கள். வேலைக்கு சரியா போக மாட்டாரு, தொழில சரியா கவனிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப ஆவிக்குரியவர் ஆயிட்டாரு. இப்போ இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். ஒருத்தர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்ட வேலையை விட்டுட்டேங்க, நானு எனக்கு அங்க போய் உட்காரவே முடியல. இப்போ அது தப்பு. அதை சொல்லல வேதம். கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் வேலை இன்னும் ரொம்ப ஒழுங்கா செய்வோம், தொழில இன்னும் உண்மையோட செய்வோம், இன்னும் நல்ல விதத்துல செய்வோம். நல்ல விதத்துல செய்யும் போது அது இன்னும் விருத்தி ஆகுது. ஜனங்க பாக்குறாங்க, அடையப்பா இந்த ஆள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு உண்மையா செய்யறாரு, கரெக்டா செய்யறாரு, இந்த ஆள் ஒரு கிறிஸ்தவரான், கரெக்டா ஒழுங்கா செய்து முடிக்கிறாரு, அவங்க ஆண்டவர் அப்படி செய்ய சொல்றாராம், இவரை இந்த ஆள்கிட்டயே கொடுப்போம், நம்பி கொடுக்கலாம், கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரு இது வருது. ராகும் பகலும் உட்கார்ந்து கரெக்டா வேலையை செய்து முடிக்கிறான். அந்த விதத்துல தேவனுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்துகிறான். வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நான் வேலையே செய்யல, அங்க போனாலே கெடுபிடுவோம் போல இருக்கு, அந்த சகவாசமே எனக்கு பிடிக்கல, வேலையே வேணாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய நாம மகிமைக்காக கிடையாது. இருக்கீங்களா? எல்லாரும் ராமன் சொல்லுங்க. 1 யோவான் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் சொன்னா தீமையான காரியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவங்களை கெடுக்கிற காரியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள், அவைகள்ல அன்பு கூறாதிருங்கள். அதைத்தான் சொல்லி இருக்குது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஆண்டவரே மாம்ச இச்சையிலிருந்து என்ன காப்பாற்றணும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொல்லல. ஹலோ, அதை விட்டு விலகி, அதை விட்டு தூரமா வாங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல். ஊர்ல இருக்கிறவன் அக்கிரமகாரன் பேசி கொண்டிருக்கிறான் நம்மள, அவர்கள் முன்னால நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்ப உள்ள வைராக்கிய வாஞ்சியாய் நம்ம நடத்துகிற ஆவியானவர் அப்படியெல்லாம் நடத்துகிறார். நம்ம சரியான பாதையில் நடத்துகிறார், சரியான ஆசைகளை தருகிறார். உலக ஆசை அல்ல, தேவனுக்கு அடுத்த ஆசைகளால் நம்ம நிரப்புகிறார். உலக ஆசை குறையுது. உலக பிரகாரமான காரியங்கள்ல, உலக பிரகாரமான தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள்ல நாம் ஈடுபட மறுக்கிறோம், அவைகளை புறம்பே தள்ளுகிறோம், அந்த காரியங்களை ஒதுக்கி வைக்கிறோம். அப்படிப்பட்ட நட்புகள், அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் புறம்பே தள்ளுகிறோம். ஏனென்றால் நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். வைராக்கிய வாஞ்சையா அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாம் ஆவியினால் நடத்தப்பட்டால் ஆவியின் கனிகளை உடையவர்களாய் இருப்போம். அதை நாம் போக போக இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 22ஆம் வசனம், கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். பார்த்தீங்களா? அப்ப ஆவியானவர் உள்ளே வைராக்கிய வாஞ்சியா நடத்துகிறார்னு சொன்னனே, உள்ள இருந்து கொண்டு மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியானவர் இச்சிக்கிறார் என்று சொன்னோமே. அப்படி வைராக்கிய வாஞ்சியாய் மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள அப்படி இருந்து நடத்தினால் என்ன நடக்கும்? ஆவியின் கனிகள் நம்மள போக போக இன்னும் அதிகமாக வெளிப்படும், இன்னும் அதிகமாய் வெளிப்படும். இதுதான் ஆவியினால் நடத்த